வணக்கம். நாட்டில் தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. சமீபத்தில், அதாவது நேற்று, உதயநிதி கைது செய்யப்பட்டார். ஏன்னா இந்த தண்ணி பிரச்சனையில் அவருடைய கருத்தை சொன்னார். ஸோ அது டபுள் மீனிங்கான கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். அதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு நபர் கழுவி ஊற்றிருந்தார். விமர்சனங்கள்ங்கிறது கடலில் எறியப்படும் கல் போன்றது. அதனால் விமர்சனங்களை நாம் நல்ல விமர்சனங்களை வரவேற்போம், கெட்ட விமர்சனங்களை அப்படியே தள்ளி விட்டுற வேண்டியது. சரி, அதை விடுங்க. நானும் தண்ணி பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் லோஞ்சிபுரம் பஞ்சாயத்து, இது என்னுடைய சொந்த ஊர். 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வரும். சரி, இந்த தண்ணி பிரச்சனை என்ன பண்ணலாம்? தண்ணி பிரச்சனை மற்றும் அதுக்கான சில தீர்வுகள், அது சம்மந்தமாக நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதைத்தான் நான் இப்போ படிக்க போகிறேன். கேளுங்க. சரி, வாங்க. தண்ணி இல்லை எங்கள் ஊரில், நான் குளிச்சு நாளாச்சு சொந்த வீட்டில். தண்ணி இல்லை எங்கள் ஊரில், நான் குளிச்சு நாளாச்சு சொந்த வீட்டில். ஆற்றுல தண்ணி இல்லை, குளத்தில் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை. கடையில் விற்குதையா பாட்டிலா. இதுக்கு காரணம் யாரு தெரிஞ்சா நீ அதை கூறு. தண்ணி இல்லை எங்கள் ஊரில், நான் குளிச்சு நாளாச்சு சொந்த வீட்டில். மழை இங்கே பெய்தாலும் தேக்கி வைக்க திட்டம் இல்லை. மணல் கொள்ள நடந்தாலும் கண்டுகொள்ள யாரும் இல்லை. மழை இங்கே பெய்தாலும் தேக்கி வைக்க திட்டம் இல்லை. மணல் கொள்ள நடந்தாலும் கண்டுகொள்ள யாரும் இல்லை. நதி எங்கே இருந்தாலும் தண்ணி தர நாதி இல்லை. கடலோட போகும் நீரை காப்பாற்ற யாரும் இல்லை. தண்ணி இல்லை எங்கள் ஊரில், நான் குளிச்சு நாளாச்சு சொந்த வீட்டில். ஆற்றுல தண்ணி இல்லை, குளத்தில் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை. கடையில் விற்குதையா பாட்டிலா. இதுக்கு காரணம் யாரு தெரிஞ்சா நீ அதை கூறு. வருங்கால மன்னர்களே, செய்தி ஒன்று கேளுங்களே. அணைகளை கட்டி வைப்போம், குளங்களை வெட்டி வைப்போம், மலைகளை விட்டு வைப்போம், மரங்களை நட்டு வைப்போம். இனி வரும் காலங்களில் நாளைய உலகம் நலமாய் விடியும். வரும் தலைமுறையாவும் வளமாய் வளரும். தண்ணி இல்லை எங்கள் ஊரில், நான் குளிச்சு நாளாச்சு சொந்த வீட்டில். ஆற்றுல தண்ணி இல்லை, குளத்தில் தண்ணி இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை. கடையில் விற்குதையா பாட்டிலா. இதுக்கு காரணம் யாரு தெரிஞ்சா நீ அதை கூறு. தண்ணி இல்லை எங்கள் ஊரில், நான் குளிச்சு நாளாச்சு சொந்த வீட்டில். இந்த பாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.